வணக்கம். அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்கள் சிவஸ்ரீ. இந்த பதிவுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா, காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது. இந்த டைம் இப்போ நமக்கு ஆரம்பமாயிருக்கா? எஸ், வெரி குட் டைம். இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பொழுது விடியுது. நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம். இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம். ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம். ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான். நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா, அதிலும் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்மக்கிட்ட காலத்தை உணர்த்திடுவார். ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது. ஆக்சிடெண்ட்னா ஒரு காரும் மோதிக்கிறது, பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட். இதற்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம். இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார். என் உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும். அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது. கவனத்தோடு தான் போகணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும். ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும், நாம் நினச்சது நடக்கணும், நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது, நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார், எந்த திசையில் இருக்கிறார், எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் பங்கெடுக்கிறார், யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும். யாருடைய கனவும் மிஸ் ஆகாது. சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார். அதிகாரம் பிடிக்காத நபர்கள் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசிக்கு கரெக்டாக பொருந்தும். ஆனால் நம்மளை யாராவது அதிகாரம் பண்ணினாலும் பிடிக்காது இந்த ரிஷபத்திற்கு. நாம் இன்னொருத்தவங்களை அதிகாரம் பண்ணணும்னு என்றைக்குமே பிடிக்காது. அதில் தான் அதிகாரம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அதே நேரத்தில் நம்மளை யாராவது அதிகாரம் பண்ணுறாங்கன்னா அதுவும் பிடிக்காது. அப்போ அதிகாரங்கிற வார்த்தையே ரிஷபத்திற்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் ரொம்ப சிரமமாக யோசித்த விஷயம், ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கிறோம், இந்த மனுஷனை எப்படி சந்திக்கிறது, எப்படி நாம் ஒரு வியூகம் வகுக்கிறது, இதை எப்படி கடந்து போகிறது, எப்படி இந்த வீடு கட்டுறது, எப்படி இந்த இடத்த வாங்கிறது, எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, அது தொழில் ரீதியாக இருக்கட்டும், வர்த்தக ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக இருக்கட்டும், இப்படி பல
கன்ஃபியூஸாக இருந்தவர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்கள் கன்ஃபியூஸை கிளியர் பண்ண போகிறார். இப்போ என்னன்னா யதார்த்தமாக நீங்களே நினைக்காத அளவுக்கு தானாகவே ஒன்று ஒன்றா நகரப்போகுது. நல்லது நடக்க போகுது. வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஒரு கெட்டது வந்திருக்கும், ஒரு சங்கடம் வந்திருக்கும். இது என்னடா இது வந்துட்டே நினைக்கிறோம். நினைக்கும் போதே அது நகர ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய முயற்சியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். லபோத்திபோன்னு அடிச்சுக்க வேண்டாம். பெரிய சங்கடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே, புதக்குழியில் விழுந்துட்டோமே அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சனி பகவான் 11வது வீடு இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால வில்லங்கம் முதல்ல விலகுது. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவன், குடைச்சல் கொடுக்குறவன், எரிச்சல் இப்போ ஏற்படுத்துகிறவன்லாம் விலகிறான். அப்போ இந்த காலகட்டத்தில் சுலபமாக ஒரு விஷயம் நடக்க போது, அதை நீங்கள் ரொம்ப மனசில் பாரமாக ஏற்றிக்கிட்டு நிற்காதீங்க. இதை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம், நான் சாதாரணமாகவே கடந்து போகுது. உங்களுக்கு ஒரு செய்வனையே ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். ஒரு அதிகாரத்தை உங்கள்கிட்ட பறிக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்க. உங்கள் பிஸ்னஸில் உங்களை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்களை ஒரு திருப்தி இல்லாத ஆசாமியாக ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க வைக்கிறாங்கன்னா அப்படியே மாறிடும். நமக்கு இது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. இதோடைய அருள் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த காலபுருஷன் இந்த சனி பகவான் யாராவது ஒரு மனிதன் மூலமாக, அதுவும் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மூலமாக, கொஞ்சம் பிளாக்காக இருப்பார், கொஞ்சம் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. எஸ், என்ன செய்வார் அந்த மனிதர்? என்ன நல்லது பண்ணுவாரா? அது இல்லை. அவரை நீங்கள் சந்திக்கும் போது முழிச்சுப்பீங்க. அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு தெரிய வரும். நல்ல கவனிங்க. கொஞ்சம் லட்சணம் கம்மியாக இருக்கும், கருப்பு நிறமாக இருப்பாங்க, ரொம்ப கருப்பு மாநிறம். இந்த இடம் இது மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு இது நம்ம மனசில் பதிவாகும். நம்ம முன்னாடி ஒரு சம்பவம் அதில் நடக்கும். அதை பார்த்துட்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்வீங்க? இன்டிமேஷன் கொடுத்துட்டாரு கடவுள், சனி பகவான் உணர்த்திட்டாரு, இது நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் அழகாக அந்த இடத்த விட்டு நகருவீங்க. அப்போ பிரச்சனையும் நகர்ந்துடும், உங்களுக்குள்ள மன பயம் விலகிடும், மன பலம் ஏற்பட்டுடும். சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனது. ஸோ இந்த சனி வக்கர நிவர்த்தி சங்கடங்களை நீக்குவதற்காக நடக்குது. ஸோ ஜூலை மாதம் வரைக்கும் கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. பெரிய பிரச்சனைகளை அசால்ட்டாக சமாளிக்க போகிறீங்க. தோல்விகள் வரும்னு பல பேர் உங்களை பயமுறுத்தினாலும், தோத்துருவீங்கன்னு சொன்னாலும் கூட இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்க. லாபத்தை கொடுக்கறதுக்கு சனி இருக்கார். காலம் நீங்கள் செய்கிற விஷயத்தை நல்லதாக மாற்றும். அதுதான் முக்கியம். எல்லாம் பார்க்குற பார்வை தானங்க. ஒருத்தன் பார்க்குற பார்வையில் தானே கெட்டது நல்லது. ஒரு நல்லதை ஒருத்தன் பார்க்குறான், நல்லவன் பார்க்குறான்னா அது நல்லதாக தெரியும், கெட்டவன் பார்க்குறான்னா அது கெட்டதாக தெரியும். செய்கிற செயல் ஒன்று தான் இல்லையா? ஒருத்தனுக்கு ராத்திரி பிடிக்கும், ஒருத்தனுக்கு பகல் பிடிக்கும். ஏன்டா ஒருத்தனுக்கு ராத்திரி பிடிக்குதுன்னு அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அதே ராத்திரி இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தனுக்கு பகல் விடிஞ்சாலே பிடிக்காது. இது மனிதனுடைய எண்ணம். இப்போ யாரோ ஒரு மனிதன் நம்மளை குழப்பக்கூடாது. அப்படி குழப்புறான்னா அன்னைக்கு நம்ம இன்டிமேஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் பிளாக்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கிறவங்க நமக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சில இடத்துல விலக போகிறோம். இது சனி செய்ய போகிறா, நீங்கள் செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் கிளியர் ஆக போகுது. இதை மட்டும் உள்ளே வாங்கிக்கங்க. கண்டிப்பாக தெய்வ அனுக்கிரகத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அந்த சிவபெருமான் உங்களுக்கு சனியினால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், லாபத்தை வாரி வழங்க போகிறார். வாழ்த்துக்கள். இனிமேலே உங்கள் லைஃப்பில்
எந்த கெட்டதும் நடக்காது. ஒரு அல்டிமேட் ஹீரோயினா இந்த ரிஷபராசிக்காரர்கள் துளிர்விட போறீங்க, மின்ன போறீங்க. இது நிதர்சனமான உண்மை.